போன வாரம் நம்ம எந்த காரியத்தை குறித்து தியானித்தோம்? எல்லாரும் சொல்லுங்களே, விசுவாசம். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசம். விசுவாசம். அதுக்கு முந்தின மாதம் எதை குறித்து தியானித்தோம்? மனம் திரும்புதல். ஆமேன். சரி, போன வாரத்தில் நம்ம விசுவாசத்தை குறித்து நாம் பார்த்தோம். விசுவாசம் என்பது என்ன? விசுவாசத்தை குறித்து நாம் தியானித்தது காரியம் என்ன? வேதம் சொல்லுது, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்ப விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்கின்ற வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை வேதாகமத்தில் ஆபகுக் 2:4, ரோமர் 1:17, கலாத்தியர் 3:11, எபிரேயர் 10:38 இப்படிப்பட்ட பகுதிகளிலே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். விசுவாசம் என்பது ஒரு மீனுக்கு தண்ணீரை போல. மீன் தண்ணீருக்குள்ளே இல்லாமல் அது ஒருவேளை வெளியே வரும் என்றால், வெளியே எடுத்து போடப்படும் பொழுது அந்த மீன் மரித்து போய்விடும். ஆகவே மீனுக்கு தண்ணீர் எப்படியோ, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம் அப்படி. ஆகவே விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே ரொம்ப அவசியம். விசுவாசம் இல்லாம நாம ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. இன்னைக்கு நாம் அநேகர் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாம, ஆண்டவருடைய ஆலயத்திற்கு சரியாய் ஆராதனைக்கு வர முடியாம, ஜெபத்திற்கு வர முடியாம, ஆவிக்குரிய காரியத்தில் நாட்டம் இல்லாம, ஆர்வம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அவர்களுக்கு தான் ஆராதிக்கிற, தான் நம்புகிற தேவன் யார் என்பதை குறித்தான விசுவாசம் அவர்களுக்கு இல்லை. நம்முடைய ஆண்டவராக இயேசுவை குறித்தான ஆழமான நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. அந்த விசுவாசம் அவர்களுக்கு இல்லை. ஆக விசுவாசம் இல்லாததினாலே ஆண்டவருக்குரிய காரியத்தில் நாம் அசதியாக இருக்கிறோம், சோர்வாக இருக்கிறோம், ஏனோதானோ என்று இருக்கிறோம், ஆராதனையில் உண்மை இல்லாமல் இருக்கிறோம், ஜெபத்திலே ஆர்வம் இல்லாமல் இருக்கிறோம். ஏனென்றால் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் ஆண்டவர் என்று நாம் விசுவாசிப்போம் என்றால், வேத சங்கீதத்தில் சொல்லப்பட்டதை போல நம்முடைய ஆண்டவருக்கு ஜெபத்தை கேட்கிறவர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்ப ஏன் ஆண்டவர், நான் ஆராதிக்கிறவர், என் பாவத்தை மன்னித்த இயேசு கிறிஸ்து என்னுடைய ஜெபத்தை கேட்கிறாரு அப்படின்னு நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால், நாம் ஜெபத்தில் ஏனோதானோ என்று இருக்க மாட்டோம். ஜெபத்திற்கு வராமல் இருக்க மாட்டோம். ஜெபத்திலே நாம் சாக்கு போக்கு சொல்ல மாட்டோம். ஏன்னா அது எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் எதை இன்னைக்கு ஜெபிக்கிறனோ அது இன்னொருக்கு இன்னைக்கு ஆசீர்வாதமா மாற போகுது. இன்னைக்கு நான் யாருக்காக ஜெபிக்க போறனோ அவங்களுக்கு இன்னைக்கு விடுதலை கிடைக்க போகுது. இன்னைக்கு யாருக்கெல்லாம் நான் ஜெபிக்க போறனோ அவங்களுக்கு இன்னைக்கு சுகம் கிடைக்க போகுது. ஏன்னா நான் ஜெபத்தை கேட்கிற இடத்துல போய் நான் ஜெபிக்க போகிறேன். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் ஒரு விசுவாசிக்கு ரொம்ப கவனமா நாம இதை மனசுல பதியணும். அப்ப இதெல்லாம் நமக்கு அந்த விசுவாசம் இல்லைன்னா நாம் என்ன செய்வோம்னு சொன்னால், ஆண்டவருக்குரிய காரியத்தில் நாம் ஏனோதானோ என்று இருப்பதற்கு காரணம் நம்முடைய ஆண்டவர் மேலே நமக்கு இன்னும் சரியான விசுவாசம் வளரவில்லை. அதனால தான் சீடர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு விசுவாசம் வளர எங்களுக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. இல்லையா? பேய் பிடிச்சது மலை மேலே ஆண்டவர் ஜெபிக்க கடந்து போன பொழுது சில சீசர்கள் கீழே இருக்கிறாங்க. அங்கே பேய் பிடிச்ச ஒரு ஆளை கூட்டிகிட்டு வராங்க. அப்போ அந்த பேய் பிடிச்ச ஆளை சீசர்களால் என்ன செய்ய முடியல, விரட்ட முடியல. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஏன் உங்களுக்கு இந்த பிசாசை விரட்டுனா அது ஓடி போகுங்கிற விசுவாசம் உங்களுக்கு இல்லாமல் போச்சுன்னு சொல்லி அங்கே அவர் சீசர்களை பார்த்து சொல்கிறாங்க. அப்போ சீசர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே எங்கள் விசுவாசம் வளர எங்களுக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. அப்போ நாம ஜெபிக்கணும், ஆண்டவரே நான் விசுவாசத்தில் ரொம்ப குறைவாக இருக்கிறேன் ஆண்டவரே. அப்போ விசுவாசத்தில் வளரணும் என்னங்க செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணுறது மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்து கொள்ளணும், சத்தியத்தை கேட்கணும். வேத வசனம் தான் நம்ம ஆண்டவர் யார் என்பதை காட்டுகிறது. இந்த வேத வசனத்தை நாம சரியாய் பின்பற்றும் பொழுது, கேட்கும் பொழுது, அதை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அதை நாம் பின்பற்றும் பொழுது நமக்கு விசுவாசம் வளரும். அல்லேலூயா. விசுவாசத்தை கொடுங்கன்னு ஜெபம் பண்றதுனால மட்டும் இல்லை சிஸ்டர்,
வேத வசனம் நமக்குள்ளே போகும் பொழுதுதான், உள்ளே கிரியை செய்யும் பொழுதுதான் விசுவாசம் நமக்குள்ளே வளரும், விசுவாசம் வளரும். ஆகவே போன வாரத்தில் நாம விசுவாசம் இல்லாமல் அவரை பிரியப்படுத்த முடியாது என்று எபிரேயர் 11:6 நாம பார்த்தோம். சோத்திரம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று பார்த்தோம். ஆகவே இவ்வளவு விசுவாசிகளாகிய நமக்கு விசுவாசம் மிக அவசியமாக இருப்பதினாலே தான் பிசாசு நம்முடைய விசுவாசத்தை கெடுக்க நினைப்பான். ஏன்? அது ரொம்ப முக்கியம் இல்லை, அது நமக்கு ரொம்ப அவசியம் இல்லை. எப்படி மீனுக்கு தண்ணி, அது மாதிரி விசுவாசிக்கு விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லைன்னு சொன்னா மீன் எப்படி தண்ணி இல்லைன்னா மரிச்சிருமோ, அதே போல ஒரு விசுவாசம் இல்லைன்னா ஆண்டவருக்குள்ள நிலைநிற்க மாட்டாங்கிறது சாத்தானுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவன் என்ன செய்யறான்? பொன்னை எப்படி போட்டு புடமிடுகிறார்களோ அதே போல நம்முடைய விசுவாசத்தை புடமிடப்படுகிறது. விசுவாசம் என்ன செய்யப்படுகிறது? சோதிக்கப்படுகிறது. ஏன்னா அது எப்படி பொன் விலையுயர பெற்ற இல்லையா? பைபிள் சொல்லுது, 1 பேதுரு 1:7 சொல்லுது இல்லையா? சோத்திரம். அதை காட்டிலும் பொன்னை காட்டிலும் விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். அப்ப நம்முடைய அணிகலன்களை விட, நகையை விட, பொன்னை விட விலை உயர்ந்தது விசுவாசம் என்று அங்கே பேதுரு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 1:7 அதை காட்டிலும் விலையேற பெற்ற அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை கொஞ்சம் நாம கவனிக்கணும். பொன்னை காட்டிலும் விலையேற பெற்ற விசுவாசம். சோத்திரம். நகை சம்பாதிக்கிறத விட நீ விசுவாசத்தை சம்பாதிக்கிறது இன்னும் உனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு அர்த்தம். ஆமென். அதனால பிசாசு என்ன செய்யறான்? அந்த விசுவாசத்தை அதிகமாய் கெடுக்க என்ன செய்யறான்? அதிகமாய் கெடுப்பதற்கு, அந்த விசுவாசத்தை குலைப்பதற்கு, கெடுப்பதற்கு ரொம்ப 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 அதிகமாக நம்ம கிட்ட என்ன செய்வான்? பிசாசு கிரியை செய்வான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதனாலதான் பவுல் இப்படி சொல்றாரு. சோத்திரம். உங்க விசுவாச கப்பல் என்ன ஆயிடக்கூடாது? சேதமாயிராம பார்த்துக்கோ. விசுவாச கப்பல் இல்லையா? டைட்டானிக் கப்பல் எப்படி முழுகி சேதமாயிருச்சோ அதுபோல உன்னுடைய விசுவாச கப்பல் முழுகிராம பார்த்துக்கோ. சொந்தக்காரன் உன் விசுவாச கப்பலை முழுகடிக்க வச்சிருவான். ஊர் உலகம் உங்களை இங்கே இன்னைக்கு கூப்பிட்டு உங்களை முழுகடிக்க வச்சிரும் விசுவாசத்தில். ஆமென். அப்போ ஆண்டவருக்கு என்னைக்கு நாம் செலுத்த வேண்டிய கணத்தை செலுத்த வேண்டிய நேரத்தை சத்ரு கெடுத்து விசுவாசத்திலிருந்து நம்மளை என்ன செஞ்சிருவான்? தள்ளிடுவான். அதனால தான் விசுவாச கப்பலை சேதப்படுத்தாதை பார்த்து கொள்ளுங்கள் என்று 1 தீமோத்தேயு 1:19 இப்படி பவுல் சொல்வதை நாம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆக விசுவாசத்திற்காக போராட்டம், விசுவாசத்தை சேதப்படுத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆமென். ஆகவே நம்முடைய பிழைப்பே விசுவாசத்தில் தான் இருக்குது. அதனால தான் சாத்தான் அதை கெடுக்க பார்க்கிறான். ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு சோத்திரம். கடைசி காலத்திலே விசுவாசிகளுடைய இருதயத்தில் விசுவாசத்தை காண்பாரோ. ஆமென். என்ன சொல்லுதுங்க? ஆண்டவர் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. லூக்கா 18:8 ஒருவர் வாசிக்கலாம். லூக்கா 18:8. லூக்கா 18:8. மனுஷகுமாரன் வரும்போது இந்த பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. அருமையான தேவ பிள்ளைகளே, சபை மக்களே, கவனியுங்கள். ஆண்டவர் வரும் பொழுது சபைக்குள்ளே விசுவாசம் குறைந்து போயிரும். எப்ப விசுவாசம் குறையும்? உலகத்தின் நாட்டம் பெருக பெருக, உலகத்தை குறித்தான ஆர்வங்கள், உலகத்தினுடைய களிப்பு, உலகத்தின் சந்தோஷம் நமக்கு அதிகமாக இருதயத்தை நிரப்ப 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 ஆண்டவருக்குரிய காரியத்திலே விசுவாசம் குறைஞ்சிரும். ஆகவே ஆண்டவர் சொன்னார் கடைசி நாட்களிலே. என்ன நாள்? கடைசி நாளை குறித்து ஆண்டவர் நிறைய அடையாளம் சொல்றாரு இல்லையா? கடைசி நாளை குறித்து ஆண்டவர் பைபிள்ல என்னெல்லாம் அடையாளம் சொல்றாருங்க? எப்படி இருக்கும் கடைசி நாள்? யார் நாட்கள் போல இருக்குன்னு சொல்லியிருக்காரு? யார் நாட்கள்? நோவா நாட்கள் இல்லையா? நோவா நாட்கள் எப்படி இருந்துச்சு? ஜனங்க எதுல ஆர்வம் ஓடி போயிருச்சு? சொல்லுங்க, ஜனங்களுக்கு எதுல ஆர்வம் இருந்துச்சு? புசிப்பதிலையும்
குடிப்பதிலையும், பெண் கொள்வதிலையும், பெண் கொடுப்பதிலையும், உல்லாசங்களிலும், மற்ற காரியங்களிலும் அவங்களுக்கு ஆர்வம் 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 இருந்துச்சுன்னு சொல்லுது. நோவா காலத்து ஜனங்க அதுல ஆர்வத்தை செலுத்தினாங்க. ஆண்டவர் மேலேயோ ஆண்டவருக்குரிய காரியங்களிலோ அவருடைய ஆர்வம் குறைஞ்சு போனது. அவிசுவாசம் பெருகுது. உலகத்தினுடைய காரியங்கள் மனசுல பெருகுது. அதனால விசுவாசம் குறையுது. விசுவாசி உலக காரியத்துல உங்க நாட்டத்தை அதிகமா செலுத்தாம பாதுகாத்துக் கொள்ளணும். ஞாயிற்றுக்கிழமையில நோ சொல்ல கத்துக்கணும். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை நீங்க நோ சொல்லலைன்னா ஆண்டவரே சரியான நேரத்தில் ஆண்டவரே எனக்கு உதவுங்க அப்படிங்கும் பொழுது அவர் என்ன செய்வாரு? நோ சொல்லுவாரு. நீ இன்னைக்கு நோ சொல்ல முடியலன்னா, நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? நீங்க ரொம்ப புத்திசாலி, அதனால நீங்க விளங்கிக்குவீங்க ஒரே வார்த்தையில். சோத்திரம். இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்காக உலகத்தாங்கிட்ட நோ சொல்லலைன்னா, நீங்க ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கும் பொழுது அவர் என்ன செய்வாரு? நோ சொல்லிடுவார். பைபிள் இருக்கிற அந்த வார்த்தை பாஸ்டர் கப்ஸ் விடுறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? பழைய ஏற்பாட்டில் கடைசியில் போய் எல்லாம் எடுத்துட்டு டைம் இல்லை. என்ன சொல்லுது? நான் சொல்லும் பொழுது நீங்க காதை விளக்குனீங்கன்னா, நீங்க கூப்பிடும் பொழுது நான் கேட்க மாட்டேன். ஆமே. அது எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிங்க, உங்களுக்கு பரிசு கொடுக்குறேன். அப்போ கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி வாசிங்க. அதுலேயும் இருக்குது. கடைசி தீர்க்கதரிசன புத்தகம் கடைசி புத்தகங்களையும் இருக்குது. வாசிங்க. கூப்பிடுவாங்க. எப்போ கூப்பிடுவீங்க? ஐயோ இவ்வளோ கஷ்டத்தில் விழுந்துட்டுமே, இவ்வளவு பிரச்சனையில் விழுந்துட்டுமே, இவ்வளவு படுத்து படக்கி ஆக்கிட்டோமே, இவ்வளவு கடனில் விழுந்துட்டுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் கதறி பணம் கதறி கையை பிசைஞ்சுக்கிட்டு வேதனையிலையும் துக்கத்திலையும் ஆண்டவரே உங்களை தவிர வேற கதி இல்லை நாதி. இன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னா ஆண்டவர் விட்ட எல்லாரும் கதி, அன்னைக்கு அவரை தவிர வேற கதி இல்லைன்னு ஒரு நேரம் வரும் நமக்கு. அப்படி வரும் பொழுது என்ன செய்வாராம் பைபிள் சொல்லுது? நீ அவரை நோக்கி கூப்பிடுவாங்க. போனார்கள். அல்லேலூயா. இன்னொரு இடத்துலையும் எழுதப்பட்டிருக்கு, நீ கூப்பிடும் பொழுது நான் கூப்பிடும் பொழுது நீ உன் செவியை சாய்க்காததனாலே நீ கூப்பிடும் பொழுது நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு தீர்க்கதரிசி எழுதியிருக்கு. இப்போ இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், அருமையானவர்களே, நாம் தேவ சத்தத்திற்கு செவி கொடுக்க நம்மை பழக்கி கொள்ள வேண்டும். செவி. அதனால தான் பைபிளை பார்க்குறோம், காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன் ஆண்டவர் சொல்றது நாம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ நாம கடைசி நாட்களிலே நோவா காலத்து ஜனங்களைப் போல உலக காரியங்களிடையே இருதயம் அப்படியே நாம இருதயம் போயிடும். உலக காரியங்களிலே இருதயம் கமிட் ஆயிரும். கர்த்தருக்குரிய காரியத்தில் ஏனோ தானோ என்று வந்துவிடும். வரது வரட்டு போயிடும். அதனால தான் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாம போயிடுச்சு. கடைசி நாட்களில் சபைக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாம போயிடும். என்ன நடக்கட்டும் பார்த்துக்கலாம் என்று போயிடும். பிரசங்கில சொல்றாரு, நீ செய்யற தப்புக்கெல்லாம், நீ செய்யற கெடுதலுக்கெல்லாம், நீ செய்யற துர்க்கிரியலுக்கெல்லாம் துர்க்கிரியலுக்கு ஏற்ற தண்டனை உடனடியாக நடவாததினாலே மனுஷனுடைய இருதயம் கடினப்பட்டு போயிருக்குன்னு சொல்லி பிரசங்கில சொல்லப்படுகிறது. ஆமே. இப்போ நம்முடைய காரியங்களுக்கு நியாய தீர்ப்பு அனனியா சப்பீரா போல உடனடியாக கிடைக்கிற காலமாக இன்னைக்கு இல்லாததுனால நாம் எதையும் என்ன செய்கிறோம்? பார்த்துக்கலாம் போ, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் போ, அப்புறம் அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய இருதயம் என்ன செய்யுது? ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் இருக்கிறது என்பது மிக கஷ்டமான ஒரு காரியம். ஆகவே இதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆகவே அருமையானவர்களே, தேவன் மேல் இருக்கிற விசுவாசம் நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் நாட்களிலே நம்முடைய தேவன் எப்படி இருந்தாரோ, ஈசாக்கின் காலத்திலே நம்முடைய தேவன் எப்படி இருந்தாரோ, யாக்கோபின் நாட்களிலே நம்முடைய தேவன் எப்படி இருந்தாரோ, நம்முடைய நாட்களிலும் தேவன் அப்படியாகவே இருக்கிறார். அவர் நேற்று எப்படி இன்று எப்படியோ நாளையும் அவர் அப்படியாகவே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றுமே
மாறாதவராக இருக்கிறார். அருமையான இன்றைய நாட்களில் நாம் பார்க்கிற காரியம் என்ன என்று சொன்னால், அந்த விசுவாச வாழ்க்கையினுடைய தொடர்ச்சியாக ஆண்டவர் சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், ஆண்டவருடைய காரியத்தில் நாம தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த காலங்களிலோ கடந்த நாட்களிலோ செய்த எந்த காரியத்தையும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஆமென். தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய அற்புதங்களை, தேவனுடைய அதிசயங்களை, தேவனுடைய வல்லமையை நாம் மறந்துவிடக்கூடாது. கடந்த கால தேவ வல்லமையை நாம் நினைக்க மறக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரே நம்ம வாழ்க்கையில் எப்படியெல்லாம் உதவி செய்தாருங்கிறத மறந்ததுனால தான் ஆதி நாட்கள் இருந்த விசுவாசம் இன்னைக்கு இல்லை. அன்னைக்கு என் வாழ்க்கையில, என் குடும்ப வாழ்க்கையில, என்னுடைய குடும்ப ஜீவியத்தில் எப்படிப்பட்ட அற்புதங்களை அவர் செய்தாரு, எப்படிப்பட்ட விடுதலை கொடுத்தாரு, எப்படிப்பட்ட சுகத்தை கொடுத்தாரு, எப்படிப்பட்ட ஆதரவு கொடுத்தாரு அப்படிங்கிறத இன்னைக்கு நாம நினைக்க மறந்துடுறோம். ஆமென். கடந்த கால நிகழ்வுகளை ஒரு விசுவாசி மறந்துவிடக்கூடாது. கடந்த காலத்தில் தேவன் எப்படி கிரியை செய்தார் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. கடந்த காலத்தில் அப்படி செஞ்சாருங்கிறதுக்காக இல்லை, கடந்த காலத்தில் தேவன் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவராக இருந்தாரோ அப்படியே இன்றைக்கும் இருக்கிறார். வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே, தூக்கம் வருதா? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இப்படியாய் சொன்னார். உபாகமம் 7:17 வரைக்கும் எடுத்தவங்க வாசிங்க. உபாகமம் 7வது அதிகாரம் 17, 18, 19. அந்த ஜாதிகள் என்னிலும் செய்ததையும் உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த, அதைத்தான் கோடு போட்டு வச்சுங்க எல்லாரும், பலத்த கையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து. நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஓங்கிய புயத்தையும் பலத்த கரத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார். எதை நன்றாய் நினைத்து பார் என்று சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் இங்க சொல்ற காரியம் என்ன? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த. ஆண்டவர் அந்த அடிமையை தேசத்தில் இருந்து எவ்வளவு ஓங்கிய புயத்தை காட்டி, பலத்த கரத்தை காட்டி, எப்படி கஷ்டத்திலும் விடுதலை கொடுத்து, சுக கொடுத்து, தேவைகளை சந்தித்து, எப்படி அற்புதமாய் உன்னை வழி நடத்தினாரோ அதை நீ என்ன செஞ்சிராத, மறந்துராத. சபையே, கர்த்தர் செய்த பலத்த கிரிகளை மறந்துராதீங்க. இன்னைக்கு சபை என்ன ஆயிருது? பழைய காரியத்தெல்லாம் மறந்துடுது. நாம எப்படிப்பட்ட உதவிகளை கர்த்தர் எனக்கு செய்தாருங்கிறது இன்னைக்கு சபை மறந்துடுது. எப்படிப்பட்ட விடுதலை கொடுத்தாருங்கிறது இன்னைக்கு சபை மறந்துடுது. கொஞ்ச நாள் போக போக ஒரு நாள் நம்ம உயிருக்கு போராடிட்டு இருந்திருப்போம், ஒரு நாள் நம்ம ஜீவனுக்கு போராடிட்டு இருந்திருப்போம், ஒரு நாளைக்கு நம்ம கஷ்டத்தில் போராடிட்டு இருந்திருப்போம், ஒரு நாள் வியாதியில் போராடிட்டு இருந்திருப்போம், ஒரு நாள் குடும்பத்தில் கலவரங்கள்னால பிசாசின் தொல்லைனாலே போராடிட்டு இருந்திருப்போம், ஒரு நாள் தீய பழக்க வழக்கங்களினாலே போராடிட்டு இருந்திருப்போம். இப்படி போராட்டத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னது போல உங்கள் கூக்குரல் என் சன்னதியில வந்து எட்டியது என்பது சொன்னது போல நம்முடைய கூக்குரல் ஆண்டவருடைய சன்னதியை எட்டின காலத்தை நாம் இன்றைக்கு மறந்து விடுகிறோம். சுருக்கமா சொல்ல போனா உலகத்தில் சொல்லுவாங்க, பழச மறந்துடாதீங்க. அவ்வளவுதான், பழச மறந்துடாதீங்க, பழச மறந்துடாதீங்க. விசுவாசியே,
ஆரம்ப நாட்களிலே. அதனால சொன்னார், ஆபிரகாமின் தேவன் ஆபிரகாமின் நாட்களில் எப்படி இருந்தேன் என்பதை ஈசாக்க பார்த்து சொல்றார். ஐசாக், ஆபிரகாமின் காலத்திலே நான் எப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனாக இருந்தேன் என்பதை உன் தகப்பன் சொல்ல நீ அதை மறந்து விடாதே அப்படி ஈசாக்க பார்த்து சொல்றாரு. ஆண்டவரே யோசேப்பை பார்த்து சொல்றாரு, யோசேப்பே, உங்க தாத்தாவாகிய ஆபிரகாம் நாட்களிலும் உன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கி நாட்களிலும் உன்னுடைய நாட்களிலும் நான் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நீ மறந்துராதே. அதை மறக்காம இருந்தோம்னா ஆண்டவர் மேல விசுவாசம் குறையாம இருக்கும். ஐயோ, நான் எப்படி இருந்தேன் என் வாழ்க்கை, ஸ்தோத்திரம். வாழ்வா சாவான்னு போராடிட்டு இருந்த காலம், இருதயத்தில் துக்கம் வேதனை அடைத்து செய்வதறியாமல் நின்ற ஒரு காலம். அப்பொழுது ஆண்டவரே, உம்மை தவிர வேறு கதி இல்லை என்று திகைத்த காலம் உண்டு. அதையெல்லாம் இன்றைக்கு நாம் நினைத்து பார்ப்போம் என்றால் அவர் மேல இருக்கிற விசுவாசம் எல்லளவும் குறையாது. நம்முடைய போராட்டத்திலே அது பேசும், நமக்கு இப்போ வரக்கூடிய நெருக்கத்திலே அது பேசும், நமக்கு இருக்கக்கூடிய இந்நிர்பந்தத்திலே என்ன செய்யும், அந்த வார்த்தைகள் அந்த அற்புதங்கள் என்ன செய்யும், நம்மை பார்த்து பேசும். அதனால தான் ஆண்டு சொன்னாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து பார். அதை நினைச்சு பாரு, நான் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை நினைத்து பார். அல்லேலூயா, அல்லேலூயா என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவராலே மீட்கப்பட்டு மறுபடியும் அவங்கள ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வரும் பொழுது கடந்து வர 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 அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படப்பட ரொம்ப சந்தோஷமும் ஜாலியும் பெருக 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 அவங்க ஆண்டவர் கொடுத்த அந்த அந்த நினைக்க மறந்துடாதுன்னு சொன்ன அந்த காரியத்தை அவர்கள் மறந்து போனார்கள். நன்றாய் நினைவில் வைத்துக்கொள், அந்த அடையாளங்களை அற்புதங்களையும் நினைவில் வைத்துக்கொள் என்று சொன்னார் இல்லையா? ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவற்றை நினைவில் வைக்கல. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யல? ஓங்கிய புயத்தையும் பலத்த கரத்தையும், உன்னை நான் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்து உன்னை காப்பாற்றி இருக்கிறேன், மறந்துடாத, நினைச்சு பாரு. எவ்வளவு போராட்ட காலத்தில் உனக்கு நான் உதவியாக இருந்திருக்கிறேன். ஆஸ்பத்திரியில் மூக்குலையும் வாயிலையும் டியூப்பை சொருவிட்டு கிடந்திருக்கிறப்போ நான் உனக்கு உயிரை கொடுத்தனே, அதை நீ மறந்துட்டியா? கை காலில் பலவீனமாகி குடலுக்குண்டாமணிலாம் பலவீனமாகி நீ படுத்து கிடக்கும் பொழுது நீ ஐயோ ஆண்டவரே எனக்கு உயிர் கொடுன்னு சொன்னையே, அன்னைக்கு உனக்கு ஜீவனை கொடுத்தனே, அதை நீ இன்னைக்கு மறந்துட்டியா? அதை நீ மறந்ததுனால தான் இன்னைக்கு என்னுடைய ஆவிக்குரிய காரியத்தில் நீயும் உன் குடும்பத்தாரும் இவ்வளவு வசதியாக இருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் நினைவுபடுத்துகிறார். அதை நினைச்சு பார்த்தீங்கன்னா என்ன செய்ய மாட்டேன், அசதியோடு நீ இருக்க மாட்டேன். உன் விசுவாசம் என்ன செய்யாது, குறையாது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவரை மறந்து போனார்கள். சங்கீதம் 78 41 42 வசனங்கள். சங்கீதம் 78 41 42 வசனங்கள். என்ன அவரை என்ன செய்தார்கள்? பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் தேவனை பரீட்சை பார்த்து என்ன செய்தாங்க? இஸ்ரவேலின் தேவனை மட்டுப்படுத்தினார்கள். அப்படின்னு என்ன மட்டுப்படுத்துறது என்ன அர்த்தங்க? இஸ்ரவேலின் தேவனை என்ன செய்தாங்க? ஜனங்கள் மட்டுப்படுத்தினார்கள். தன்னை ரட்சித்த, நமக்கு உதவி செய்த, தன்னை விடுதலையாக்கின, தன்னை பாதுகாத்த, தனக்கு உயிர் கொடுத்த தேவனை அவர்கள் அசட்டை செய்தார்கள். சபையை இன்னைக்கு நம்ம திருச்சபையும் இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் இருக்கிறார்கள். அசட்டை செய்கிறோம், மட்டுப்படுத்துகிறோம், அவருக்குரிய கணத்திலே நாம் பின்தங்கி இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை மறந்து திரிகிறோம், விடுதலையை மறந்துகிறோம், சுகத்தை மறக்கிறோம், உயிர் கொடுத்த அந்த நேரத்தை நாம் மறந்திருக்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்ப்போம். ஆனால் அந்த ஜனங்க சொன்னாங்க,
19, 20 வசனங்களை பார்க்கும் பொழுது தேவனால் கூடும் என்று சொல்லப்பட்ட வார்த்தை அவரால் முடியுமா அப்படின்னு அவங்க கேட்குற அளவுக்கு அவங்க விசுவாசம் சரிந்து போனது. வாசிப்போம். அதுலேயே 19, 20 வசனம். முடியுமா? முடிஞ்சதா இல்லையா? வனாந்தரத்திலே அவர்களுக்கு போஜனம் கொடுத்தாரா இல்லையா? ஆனால் இன்னைக்கு ஜனங்க என்ன கேட்குறாங்க? முடியுமா? கொடுக்க முடியுமா? செய்ய முடியுமா? தேவனால் எல்லாம் கூடும் என்பதை இன்றைக்கு மறந்து தேவனால் எல்லாம் முடியுமா, நாளைக்கு 4 பேர் வேண்டாமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு முடியுமா? எல்லாமே அவரால் செய்ய முடியுமா? எல்லாமே கொடுக்க முடியுமா? அப்ப எல்லாம் கூடும் என்று இருந்த விசுவாசம் கூடுமோ என்கிற அளவுக்கு கரைந்து போனது. 19, 20 வசனம் படிப்போம் சத்தமா. என்ன வசனங்க அது? சங்கீதம். வாசிப்போம். பேசி தேவன் வனாந்தரத்தில் முடியுமா? வனாந்தரத்தில் போஜனத்தை பந்தி அவர் ஆயத்தப்படுத்த அவரால் முடியுமா? அப்புறம் என்ன சொல்றாங்க? இதோ முடியுமா? ஆயத்தப்படுத்துவாரோ? இப்போ எல்லாம் என்ன செய்யறாங்க? இப்போ கேள்வி கேட்குறாங்க. முடியுமா? ஆயத்தப்படுத்த முடியுமா? ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூட இருந்தால் மட்டும் எனக்கு வந்துருமா? ஜெபம் ஜெபம் ஜெபம்னு மட்டும் இருந்தால் மட்டும் எனக்கு வந்துருமா? அன்னைக்கு வந்துருங்கிறதுனால தானே கண்ணீர் பிடிச்சோம். ஆனால் இன்னைக்கு என்ன கேள்வி கேட்குறேன்? வந்துருமா? சுகம் வந்துருமா? செல்வாக்கு வந்துருமா? சமாதானம் வந்துருமா? இஸ்ரவேல் என்ன செய்கிறாங்க? முடியுமா? அல்லேலூயா. முடியும் என்பதுதான் விசுவாசம், முடியுமா என்பது அவிசுவாசம். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறோமா? தேவனால் எல்லாமே கூடுமோ என்று சொல்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் பவுல் 2 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் 8, 9, 10 வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். பவுல் இப்படியாய் சொல்லுகிறான். ஆகையால் 2 கொரிந்தியர் பவுல் என்ன சொல்றாரு? உங்களுக்கு புரியுதா? பவுல் ஆண்டவர் கடந்த நாட்களிலே, சென்ற நாட்களிலே பவுலுக்கு ஆண்டவர் எவ்வளவு உயிர் பாதுகாத்தார், எவ்வளவு பாதுகாத்தார், எப்படியெல்லாம் அவர் நடத்தினாரு அப்படிங்கிறத இங்கே என்ன செய்கிறார்? கொரிந்து ஜனங்கள்கிட்ட சொல்றாரு. அதை நினைக்கிறாரு. அங்கே ஆசியாவில் நான் இருக்கும் பொழுது, ஒரு நாள் நான் ஆசியா கண்டத்தில் ஊழியம் செய்யும் பொழுது எனக்கு ஏற்பட்ட நிலைமை என்ன? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஆண்டுடைய கடந்த கால காரியத்தை அவர் ஜனங்களுக்கு நினைத்து அதை ஆண்டவர்களுக்கு உபதேசமாய் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு பாருங்க, வாசிப்போம். உண்டாச்சு. எங்க மேல நம்பிக்கையா இல்லாம அவ்வளவுதான், நம்முடைய வாழ்க்கையை இதோட முடிந்து போனது என்று நாங்கள் நினைத்து விட்டோம். அப்படிப்பட்ட இருந்து எல்லாரும் சொல்லுங்க, அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. பவுலுடைய இந்த வார்த்தை தயவு செய்து அன்பு சகோதர சகோதரியை தயவு செய்து கவனிங்கள். அவர் அன்றைக்கு உன்னை காப்பாற்றினார், இன்றைக்கு காப்பாற்றுவாரா என்று நீ நினைக்கிறாயே?
அன்றைக்கு எனக்கு உதவி செய்தார், இன்றைக்கும் அது கிடைக்குமா என்று நினைக்கிறோமே. ஒரு காலத்தில் நான் அப்படி இருந்தேன், இன்றைக்கும் நான் அப்படி வாழ முடியுமோ என்று நாம் நினைக்கிறோமே. வேதம் சொல்லுகிறது, அவர் நேற்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் அவர் மாறாதவராக இருக்கிறார். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்க அன்றைக்கு வனாந்திரத்தில் போஜனை கொடுத்தார் ஆண்டவர். இன்னைக்கு முடியுமோ நடக்குமோ? அவங்க அப்ப அது எதை காட்டுது? அவங்க இப்பொழுது ஆண்டவர் மேலே ஆரம்பத்தில் இருந்த அந்த விசுவாசம் இல்லை, ஆண்டவரையே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சகோதர சகோதரி, இன்னைக்கு நம்ம நினைத்து பார்க்கலாமா? இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? ஆரம்ப நாட்டிலே நடந்த காரியங்களை இன்றைக்கு நாம் மறந்து விட்டோமா? ஆண்டவர் சொல்கிறார், கடந்த கால காரியங்களை நீ நினைத்து பாரு. என் ஓங்கிய புயத்தையும் பலத்த கரத்தினாலும் உன்னை விடுவித்த அந்த நாளை நீ நினைத்து பார். நினைச்சு பாரு. இங்க பவுல் என்ன செய்யறாரு? ஆசியாவில் நடந்த அந்த சம்பவத்தை என்ன செய்யறாரு? நினைச்சு பார்க்கிறாரு. நினைச்சு பார்க்கிறது மாத்திரமல்ல, அந்த கொரிந்தியர் ஜனங்களுக்கு அதை சாட்சியாக அறிவிக்கிறார். ஜனங்களே, அந்த வார்த்தைகளை சொல்லி அவர் அன்றைக்கு எங்களை அந்த நெருக்கத்திலிருந்து, எப்படிப்பட்ட நெருக்கமாமா, எப்படிப்பட்ட பிழைத்து என்ன செய்யணும், பிழைப்போம் என்ற நம்பிக்கை. பார்த்தீங்களா? அன்னைக்கு ஆசியா கண்டத்தில் எங்க வாழ்க்கை பிழைப்போங்கிற நம்பிக்கையே இல்லாம போற அளவுக்கு பிரச்சனை வந்துச்சு. ஆமே, நாம் இனிமேட்டு அவ்வளோதான். நம்ம நிறைய நேரம் அப்படி நமக்கு வாழ்க்கை வந்திருக்குது இல்லையா? அவ்வளோதான், நம்ம இதோட முடிஞ்சோம், அவ்வளோதான். நம்ம வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சு. எத்தனை நாள் நாம் கதறி இருக்கிறோம் ஆண்டவரிடத்தில், எத்தனை நாள் அவர் காலை பிடிச்சி கதறி இருக்கிறோம். நம்ம வாழ்க்கை இதோடு முடிஞ்சது. நம்ம ஜீவி இதோட சரி. நம்ம குடும்பத்தில் இதோட முடிஞ்சு போச்சு. புருஷன் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு. பிள்ளை வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு. மனைவி வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு. எத்தனை நாள் கதறி இருக்கிறோம்? எவ்வளோ நாள் நாம் ஆண்டவர் நோக்கி அவர் காலை பிடித்து கதறி நாட்கள் உண்டு என்பதை நீ மறந்துடாத. பைபிள் சொல்லுகிறது, பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டானது. எவ்வளவு ஊழிய அனுபவங்கள், எவ்வளவு வாழ்க்கையின் அனுபவம். இப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் கடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படலாம். இதுக்கு முன்னாடி ஏற்பட்டு கூட இருக்கலாம். அதை இங்கே ஆண்டவர் சொல்றார், நாங்கள் அவ்வளவு பலத்தை மிஞ்சின அதிக பாரமும் வருத்தமும் எங்களுக்கு வந்துச்சு. அப்போ நாங்கள் எங்கள் மேலே நம்பிக்கை நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாக இராமல் மரித்தோரை எழும்ப பண்ணுகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தில் இருந்தும் அவர் எங்களை தப்புவித்தார். ஹல்லேலூயா. அவர் எங்களை தப்புவித்தார். ஹல்லேலூயா. அவர் நம்மை தப்புவித்தார். ஹல்லேலூயா. அவர் நம்மை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. அவர் நம்மை தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் அவர் தப்புவிப்பார். ஆமென். ஆகவே கடந்த கால கர்த்தருடைய அந்த கிரியைகளை நாம் என்ன செய்யக்கூடாது? மறந்துவிடக்கூடாது. பாருங்க, 1 சாமுவேல் 17:37 தாவீது இப்படியாய் சொல்லுகிறார். வாசிப்பட்ட டக்குன்னு 1 சாமுவேல் 17:37. தப்புவிப்பார். ஆமென். அவர் எதை நினைச்சு பார்க்கிறாரு? ஒரு நாள் எப்படி என்னை ஆண்டவர் சந்திச்சாரு? சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்தார். நான் அதை ஜெயிச்சேன். கர்த்தர் ஜெயிக்க என்னோட இருந்தாரு. அதே ஆண்டவர் இன்னைக்கும் என் கூட தான்
இருக்கிறாரு. அன்னைக்கு ஒரு நாள் இருந்தாரு, இன்னைக்கு இருக்கிறாரா? அப்படி நீ சொல்லாத அப்படிங்கிற. அன்றைக்கு இருந்த அதே தேவன் இன்றைக்கும் என்னோடு, கரடியின் கைக்கும் சிங்கத்தின் கைக்கும் அன்றைக்கு தப்புவித்த அதே தேவன் இன்றைக்கும் இந்த பிரச்சனைக்கும், இந்த நெருக்கத்திற்கும், இந்த உபத்திரவத்திற்கும், இந்த போராட்டத்திற்கும் என்னை அவர் என்ன செய்வாரு? தப்புவிப்பாரு. தாவீது அதான் சொல்றாரு, அன்றைக்கு சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை விடுவித்த கர்த்தர் இன்றைக்கு இந்த பெலிஸ்தியன் கைக்கும் என்ன செய்வாரு? தப்புவிப்பார். அப்ப அந்த விசுவாசம் எப்படி வந்துச்சு? அன்றைக்கு எப்படி என்னோட தேவன் எனக்கு உதவி செய்தாரோ அதே போலதான் இன்றைக்கும் என் தேவன் எனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுறக்கூடாது. அன்றைக்கு எனக்கு தேவன் உதவி செய்தார், அதே தேவ வல்லமை இன்றைக்கும் இருக்கிறது. அன்றைக்கு சுகம் கொடுத்த அதே தேவ வல்லமை இன்றைக்கும் என்னோடு இருக்கிறது. அன்றைக்கு என் உயிர் போராட்டத்தில் இருந்து என்னை காப்பாற்றின அதே தேவ வல்லமை இன்றைக்கும் என்னோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. அதான் விசுவாசம். அதான் விசுவாசம். பவுல் சொல்லுகிறான் 2 கொரிந்தியர் 1:9, 2 கொரிந்தியர் 1:9 நம்ம இப்போ வாசித்த வசனம் தான். பவுல் என்ன சொல்றார் பாருங்க, நாங்கள் எங்கள் மேல் இல்லாமல் இருக்கத்தக்கதாக தப்புவித்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தாவீது, கர்த்தர் என்னை சிங்கத்தின் வாயிலிருந்தும் கரடியின் வாயிலிருந்தும் தப்புவித்தார். அதே போல இங்க பவுல் சொல்றாரு, பவுல் என்ன சொல்றாரு? மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று, அவை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் எங்களை தப்புவித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய தேவனுடைய பலத்த கிரியைகளை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. கடந்த கால அற்புதங்களை நாம் நினைத்து பார்க்க மறந்துவிட கூடாது. அல்லேலூயா. அப்போ கடந்த கால தேவ அற்புதங்களை, அந்த விசுவாசத்தை நாம் நினைத்து பார்க்காமல் அதை சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து வரும் பொழுதும் நம்முடைய விசுவாசம் என்ன செய்யாது? குறைந்து போகவே. தாவீதுக்கு கோலியாத்தை சந்திக்கும் பொழுது, கரடியை சந்திக்கும் பொழுது இருந்த அதே விசுவாசம் கோலியாத்தை சந்திக்கும் பொழுதும் இருந்துச்சு. அதனால என்ன செய்யாரு? கரடியை எப்படி நாசம் பண்ணினானோ அதே போல கோலியாத்தையும் வீழ்த்தும்படியான அந்த வெற்றியை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. தாவீதுக்கு தெரியும், இந்த வெற்றி என்னால் வந்தது அல்ல, என்னுடைய பலத்தினால் வந்ததல்ல, என்னுடைய ஆண்டவராலே இருந்தது. சிங்கத்தை வீழ்த்தியது கர்த்தர். இந்த தாவீது இந்த கோலியாத்தை வீழ்த்துவதும் கர்த்தர் தான் என்று. ஆகவே விசுவாசத்தில் யோதா 3 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்துக்காக நீ தைரியம் என்ன செய்ய? போராடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, விசுவாசிக்கு எவ்வளவு முக்கியம், அவசியம் என்பதும், விசுவாசத்தில் நாம் வளர வேண்டும் என்பதும், மீனுக்கு தண்ணீரை போல விசுவாசிக்கு விசுவாசம் அவசியம் என்பதையும், அந்த விசுவாசத்தை கெடுப்பதற்கு பிசாசு நம்மை மிகவும் தாக்குவான் என்பதையும், கடைசி நாட்களிலே நாம் அதிகமாக விசுவாசத்திற்காக போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த நாட்களில் தேவன் நம்மோடு பேசியது போல நாம் நம்முடைய கடந்த கால விசுவாச வாழ்க்கையை என்ன செய்யக்கூடாது? கடந்த கால கர்த்தருடைய செய்கைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது? நாம் மறந்துவிடக்கூடாது. கடந்த கால வெற்றியை மறந்துவிடக்கூடாது. கடந்த கால ஜெயத்தை மறந்துவிடக்கூடாது. கடந்த கால விடுதலையை மறந்துவிடக்கூடாது. கடந்த காலத்தில் தேவன் கிரியை செய்த அந்த காரியங்களை நாம் மறந்துவிடக்கூடாது. அதை நாம் நினைக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் இன்னும் அதிகமாக வளரும். இந்த உலகத்திலே இன்னும் கிறிஸ்துவுக்காக வெற்றியுள்ள ஜீவியத்தோடு நாம் போராட கர்த்தர் நமக்கு உதவியாக இருப்பார் என்பது ஆமென். அல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக.